ஹரி ஓம் ஸ்ரீருத்ரம் தொடங்குகின்றேன். அப்படியே தொடர்ச்சியாகவே கூறுகின்றேன். அனுவாகம் 11, கடைசி அனுவாகம் இதுதான் இந்த ருத்ரத்தில். அதுக்கப்புறம் சமக ஆரம்பிக்கும். வச்சனங்கள் நான் 12, 13, 10, 11 போன தடவை கூறியிருக்கின்றேன். இப்போ 12, 13 நான் இந்த மந்திரம் முழுக்க இந்த வாட்டி சொல்லிட்டேன். ஏன்னா அது ஒரு அவ்வளவு மிக மிக உயர்ந்த மந்திரம். குறிப்பாக அகால மரணம் வியாதியெல்லாம் இல்லாமைக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் இந்த மந்திரம் தினமும் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 5 தடவை நான் மரணத்தை அருகில் போயிருக்கேன். ஒன்று ரோமில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ட்ராம் போச்சு. நான் உடனே ஓடினேன். கால் தடிக்கி அந்த ட்ராம் பிடிக்கிறத பிளாட்ஃபார்ம் வந்து ரோம்லலாம் பாறை வந்து நம்ம ஊர் பாறை மாதிரி தான் இருக்கும். திருநெல்வேலியில் நீங்கள் பாறை பார்த்துருப்பீங்க. அங்கெல்லாம் நல்ல சூடு. இட்டாலி ரோம்லாம் நல்ல சூடு. நம்ம கிட்டத்தட்ட நம்ம பிரதேசங்கள் மாதிரி தான் இருக்கும். பாறையில் போய் மண்டை அடிக்க வீங்கி போச்சு. அடுத்த நாள் கர்த்தர் ரொம்ப வீக்கம். அப்புறம் கண்ணு கூட இந்த பழக்கம் அப்படியே அது தெரியாது, அவ்வளோ வீக்கம். ஹோட்டல்காரங்க சொன்னாங்க, சார் பிரெயினில் மண்டையில் விழுந்திருக்கு, அதை நகர்ந்து கொஞ்சம் ஒரு மில்லிமீட்டர் தள்ளி போயிருந்தா கூட இப்போ தெரியாது, ஒரு 4 நாளுக்கு அப்புறம் தான் தெரியும், நீங்கள் ஸ்கேன் எடுத்துருங்கன்னாங்க. அப்போ அங்கே போய் மெடிக்கல் இதில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி ஸ்கேன் எடுத்தப்போ ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டில் பாரிஸில் ரோடை கடக்கும் பொழுது எவனோ ஒருத்தன் மோட்டார் சைக்கிளில் சிக்னல் அப்போ தான் விழுந்திருக்கு போட்டிருக்கு பச்சைக்கு. 300 கிலோமீட்டர் இருக்கும். பம்முன்னு போனான். நான் ஒரு மயிர் அடிச்சிருந்தான்னு நான் எங்கேயோ இந்தியாவுக்கே வந்து விழுந்திருக்கலாம். பல தடவை இதெல்லாம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ ரிஷிகேஷில் போயிருந்தேன், வழுக்கி விழுந்த மழையில் மண்டையில் அடி. அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் முன்பு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மந்திரங்கள் நமக்கு கவச்சமாக இருந்து நம்மளை காப்பாற்றும். அது ஒரு எனர்ஜி, எலக்ட்ரான்ஸ், ஃபோர்ஸ், மேக்னெட் எப்படி நம்ம உலக சுற்றி கொண்டிருக்கோம், ஆடை எப்படி நம்மளை காப்பாற்றுறது ஒரு அளவுக்கு அதே தான். வீரனுக்கு கவச்சம், இரும்பு கவச்சம் காப்பாற்றும் ஓரளவுக்கு. இந்த மந்திரம் நம்ம தினமும் சொல்லணும்னா அவ்வளவு குடும்பத்துக்கு நல்லது. வீட்டில் 3.5 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகும். அதை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பதப்பிரிவு 12, 13 பண்ணுறேன். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முக்ஷீயமாமிருதாத் யோ ருத்ரோ அக்னவ்யோ அப்சு யோஷதீஷு யோ ருத்ரோ விஸ்வா புவனா விவேஷ தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து தமிஷ்டு யஸ்விஷு சுதன்வாயோ விஸ்வஸ்ய க்ஷயதிபேஷஜஸ்ய யக்ஷ்வா மஹேசௌ மனசாய ருத்ரன்னமோபிர்தேவமசுரம் துவஸ்ய அயம் மே ஹஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தரஹ அயம் மே விஸ்வபேஷஜோ யகம் சிவாபிர்மர்ஷனஹ ஏதே சஹஸ்ரமயுதம் பாஷா மிருத்யோ மர்த்யாய ஹந்தவே தான் யஜ்ஞஸ்ய மாயயா சர்வானவயஜாமஹே மிருத்யவே ஸ்வாஹா மிருத்யவே ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே ருத்ராய விஷ்ணவே மிருத்யுர்மே பாஹி பிராணானாங் கிரந்திரசி ருத்ராமாவேஷாந்தகः தேன அன்னேன அப்யாயஸ்வ. ஓம் நமோ பகவதே ருத்ராய விஷ்ணவே மிருத்யுர்மே பாஹி மிருத்யுர்மே பாஹி மிருத்யுர்மே பாஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த மந்திரத்தில் நடுவில் இந்த 2 வரிகளும் எழுதினார் வசிஷ்டர். அவர் வேத ரிஷிகள் ஒருத்தர். அதுக்கப்புறம் கௌதம ராகு குணான்னு ஒருத்தர் இருந்தார். அதாவது அத்ரி, பிருகு, குத்சர், வசிஷ்டர், கௌதமர், காஷ்யபர், ஆங்கீரசர். இந்த 7 ரிஷிகள் தான் வேத ரிஷி சொல்லுவாங்க. அதை எழுதி வியாசர் என்ன பண்ணார்னா, ஒரு தடவை அவருடைய காலகட்டத்தில் அவர் வந்து இந்த பூனா பக்கத்தில் இருக்கிற ஒரு வனங்களுக்கு நடுவே அவருடைய சிஷ்யர்களுடன் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சிஷ்யர்கள்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக மரணம் அடைகிறான். சிலர் அப்படியே கீழே விடுறான் வியாதினால. இவர் ஐயோ என்ன ஞான திருஷ்டியில் பார்க்குறாரு. அங்கே ஒரு சிவன் கோவில் இருந்திருக்கு இந்த வனத்தில். அது மொழி அந்த காய்ந்த அலைகளோடு அதெல்லாம் மூடப்பட்டு இருந்தன. அங்கு சென்று அதை சரியாக அதை சரிபடுத்தி அப்படியே நின்று தாத்தா கொள்ளு தாத்தா வசிஷ்டர் வியாசன் வசிஷ்ட நஃப்தாரம் சக்தே பௌத்திர மக்கள் மிஷம் பராசம் ஆத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசர் வந்து வசிஷ்டருடைய நஃப்தாரம் கொள்ளு தாத்தா கொள்ளு பேரன். வியாசர் வந்து அவருக்கு தான் வந்தே அகம் வந்தேன் நம்ம நமஸ்காரம் சொல்கிறோம். வியாசம் வசிஷ்ட நஃப்தாரம் சக்தி முனியுடைய பௌத்திரன் பேரன். சக்தே பௌத்திரம் அகல் மிஷம் பரிசுத்தமானவர், ஒரு குற்றமற்றவர், ஒரு என்ன சொல்லுவாங்க, பொடி அளவு கூட, அணு அளவு கூட
அகல்மிஷம், அது கடைசியில் அந்த இது பண்ணும், அன்வயம் பண்ணும். அகம் வந்து யார வியாசனை, அகல்மிஷமான வியாசனை நான் வந்தேன். அவர் யாரு? பராசர் ஆத்மஜம், பராசருடைய ஆத்மஜம், ஆத்மாலேருந்து வந்தவர். பராசர் தான் வியாசருடைய அப்பா. சுகதாத்தம், சுகனுடைய அப்பா. தாத்தாங்கிறது தமிழ்லலாம் நம்ம தாத்தாம்போம் கிராண்ட் ஃபாதருக்கு, ஆனால் சம்ஸ்கிருதத்தில் ரெண்டுத்துக்கும் வரும். இந்த இடத்துல அப்பா சுகனுடைய சுகதாத்தம். தபோநிதி சொல்லுவோம், பொக்கிஷம், தபஸுடைய பொக்கிஷமே வியாசர் தான் சொல்கிற மாதிரி பகவான் சொல்கிறார் இது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். அப்போ வியாசர் சொல்கிறச்சே என்ன ஆகிடுறது? எல்லாரும் எழுந்துக்கிறார், ஜீவன் பெற்றுடுறார், உயிருடன் வந்து விடுகிறார்கள். அந்த வியாதியெல்லாம் போய் இந்த சிவபெருமானுடைய இந்த பிரத்யேக மந்திரத்தினால, திரையம்பகத்தினால், அதுதான் அந்த திரையம்பகம். அனுஷ்டுப் சந்தஸ் தான், தேவன் ருத்ரன் தான், வசிஷ்டர் எழுதினது. அப்போ முதல்ல ரெண்டு இதை பார்க்க 13, 14 பார்க்கலாம். திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம். திரையம்பகம், திரையக திஸ்ரக த்ரீணி. திரையக எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள், அது வந்து ஆண்லிங்கம். 3 3. அம்பகம் கண்கள், 3 கண்கள் உடையவனை அப்படின்னு 2ஆம் வேற்றுமை உருவு ஐ மூலமாக போகிறது. பலம் பலே பலானி, பலம் பலே பலானி. அம்பகமும் நபும்சகலிங்கம் தான். திரையம்பகம் யஜாமஹே, யஜாமஹே அப்படிங்கிறது லோட்லக்காரக ஆத்மநேபத ரூபத்தில் வரும். யஜாமஹே, வயம் யஜாமஹே, நாங்கள் வணங்குகின்றோம். பிரதம இது உத்தம புருஷம், ஃபர்ஸ்ட் பர்சன். யாரை வணங்கணும் பார்க்கலாம். ருத்ராய நமோஸ்து, அதுக்கப்புறம் பார்க்கலாம். திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம், நல்ல சுகந்தம், நல்ல நறுமணம், தெய்வீக பக்தி மனம். புஷ்டிவர்தனம், புஷ்டி, புஷ்டியாக இருக்கணும்னு எல்லாம் தமிழ் வார்த்தை தான், தமிழில் நிறைய உபயோகப்படுத்துறது தான். புஷ்டிங்கிற சம்ஸ்கிருதத்தில் நரிஷ்மெண்ட், எல்லா சக்தியுடைய உணவுகள் எல்லாம். புஷ்டி வர்தனம், வர்த்திக்கிறது, நல்லா விகசிதமாக அது வர்தனம், அது இம்ப்ரூவ் ஆகுதுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது அப்படி விரிவடைகிறது, இது புஷ்டி. புஷ்டி வர்தனத்தை உர்வாருக்கம், உர்வாருக்கம்னா ஒரு தனி பதம். குக்கும்பரும்பாங்க, இதில் வெள்ளரிக்கான்னு நினைக்கிறேன், தமிழில் வெள்ளரிக்கான்னு நினைக்கிறேன். தனித்தனியாக இருக்கும் வெள்ளரிக்காய். அது வந்து மற்ற ஒட்டின்று கூட வராது. அந்த உருவாருக்கம் வந்து சிவனுக்கு பெரிய பிரமாதமான, அது காடுகளில் விளையக்கூடியது. என்னன்னா ஒரு உருவாருக்கம் இவ, அது போல இவங்கிற போல, அதை போல பந்தநாத், பந்தத்தில் இருந்து உருவாருக்கம் தனியாக தான் இருக்கும். அது பந்தநாத் மிருத்யோஹோ, மரணத்தில் இருந்து 5வது விபக்தியை எடுத்துக்கலாம். குரு மிருத்யு, குரு சப்தம் தான், உக்காராந்த சப்தம் தான், ஆண்லிங்கம் தான். ஏகவச்சனம் மிருத்யு. அப்போ எப்படி வருது? திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உர்வாருக்கமிவ போல, வெள்ளரிக்கா போல, உர்வாருக்கமிவ பந்தத்தில் இருந்து. அதான் தனித்தனியாக தானே இருக்கு, அதுக்கு பந்தம் கிடையாது, ஒன்று ஒட்டிக்காது. மிருத்யோஹோ, மிருத்யூ இருந்து 2 அர்த்தம் வரும். மிருத்யோகம்னா சிவனை நோக்கி சொல்கிற மாதிரி. மரணத்தில் இருந்து பஞ்சமி விபக்தி, 5வது விபக்தி இருந்து, அதிலிருந்து சொல்கிற மாதிரி. அதை விட 2 வரும், தேனும் வரும். மிருத்யோஹோ முக்ஷீய, முக்ஷீயங்கிற ஒரு லோட்லக்காரம்பாங்க. ஏகவச்சனம் மத்தியம புருஷன், செகண்ட் பர்சன். முக்ஷீய, நீ பண்ணி ஆகணும், ஒரு ஆணை மாதிரி பகவானுக்கு. முக்ஷீய மா வேண்டாம், அமிர்தாத், அமிர்தத்திலிருந்து எங்களை, அதாவது இம்மார்டாலிட்டி, மரணம் இல்லாமல், அதிலிருந்து எனக்கு மோட்சம் வேண்டாம். என்னுடைய மோட்சம் எதில் கொடுக்கணும்? பிறவி கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். எனக்கு இந்த பிறவி கடல் வேண்டாம், அதுலேருந்து மோட்சம் கூட. நான் அமிர்தத்துக்கு போயிடுறேன். நாட் ஃப்ரம் மா அமிர்தா, நாட் ஃப்ரம் அமிர்தம் மீன்ஸ் நாட் ஃப்ரம் இம்மார்டாலிட்டி. அதான் அர்த்தம். எனக்கு நீ இதே பிறப்பே வேண்டாம், நான் என்றைக்குமே அமிர்தமாக இருந்துக்கிறேன், அதுலேருந்து எனக்கு மோட்சம் வேண்டாம். எதுலேருந்து மோட்சம் வேணும்? பிறப்பு இறப்புலேருந்து மோட்சம் வேணும். கல்யாண சம்சார சாகரம்பாங்க தமிழில் கூட, சம்சாரம். திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷீய மா அமிர்தாத் யோ ருத்ரோ அக்னவ்யோ அப்சுய ஓஷதீஷு யோ ருத்ரோ விஸ்வா புவனா விவேஷ தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து. ருத்ராய, ருத்ரனுக்கு 4ஆம் வேற்றுமை. ருத்ராய நமஹ அஸ்து.
ததாஸ்தோ அது வந்து லோட்லக்காரன் தான், ஆனை தான், எல்லாமே இருக்கு. நான் சொல்கிறேன் இல்லையா, ததாஸ்தோ ஸ்திரீபிய தீர்க்க சுமங்கலி பவ ததாஸ்தோ தது, அது மாதிரி தட் இஸ் அஸ்து ஷுட் பி இருக்கணும். இப்போ எப்படி வருது இது? யோ ருத்ரோ யஹ ருத்ரஹ, அதான் யோ ருத்ரோன்னு அப்படி வரும். ராமோ ஜெயதி ராமஹ ஜெயத்தின்னு சொன்னேன். அதெல்லாம் சந்தி ரூபம், விசர்க்க சந்தி ரூபங்கள். அது இப்போ நம்ம அப்புறமா நம்ம கிராமர் படிக்கிறதா படிக்கலாம். யஹ ருத்ரஹ யஹ யௌ யஹ யாரு, ஹூ, விச். யஹ ருத்ரஹ எவன், இந்த ருத்ரன். யோ ருத்ரோ அக்னௌ, அக்னி அக்னௌ சப்தமி விபக்தி, அக்னியில் அக்னியின் ஏகவச்சனம். ஹரவுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஹரிஹி இக்காரந்தா. இது வந்து அக்னி அக்னௌ. யோ ருத்ரௌ அக்னௌ, ருத்ரஹ ருத்ரௌன்னு வரும். ருத்ரோ அக்னௌ, யோ ருத்ரோ அக்னௌ ய அப்சு. அப்சுங்கிறது ஆப புனந்து மழை தண்ணி, சப்தமி விபக்தி பகுவச்சனம். அமங்ஸ்ட் அதில் தண்ணியில், அந்த மழை சொட்டுகளில், மழையில், அவர்களுக்கிடையில் பகுவச்சனத்தில், மழைகளுக்கிடையில் செவன்த் விபக்தி தான். அப்சு ய எவன், ஓஷதீஷு அமங்ஸ்ட். ஔஷதன்னா என்ன உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மருந்து. ஓஷதிங்கிறது இந்த அதால் செய்யப்பட்ட மருந்துகள். அதாவது ஹிமாலயில் இந்த இலைகள்லாம் இருக்கும், உடம்புக்கு நல்லது, ஆயுர்வேதிக் இலைகள்லாம். ஓஷதீஷு எமங்ஸ்ட் அதுக்கிடையில், மருந்துகளுக்கிடையில். ஓஷதி இலைகளால் செய்யப்பட்ட மருந்துகள், ஓஷதிகி அதுக்கு இடையில். ஓஷதீஷு. ஸோ யோ ருத்ரோ அக்னோ யோ அப்சு ய ஓஷதீஷு யோ ருத்ரோ விஸ்வா. விஸ்வா விஸ்வா ஸ்திரீலிங்கம், நாமினேட்டிவ் கேஸ் தான், முதல் விபக்தி தான். விஸ்வா அப்படின்னு ஹே சம்போதனத்துலையும் சொல்லலாம், ஸ்திரீலிங்கத்தில் சொல்கிறது விஸ்வா. யோ அதனால் யோ ருத்ரோ அக்னோ யோ அப்சு ய ஓஷதீஷு யோ ருத்ரோ விஸ்வா. புவனா புவனா புவனம் பூதாத்து. பூனா இருத்தல், எக்ஸிஸ்டன்ஸ். பூக்கு நிறைய அர்த்தம் உண்டு, உலகத்துக்கு பேர் பூதான். அது பூ ப்ளஸ் அனன்னு வந்துச்சுன்னா புவனான்னு வரும். அது இன்னும் ஆணு செத்துனா புவனான்னு வரும். ஸ்ரீலிங்கம் தான், சம்போதன ரூபத்திலே நம்ம எடுத்துக்கலாம். இந்த உலகமே அப்போ புவனா என்னெல்லாம் புவனா? யோ ருத்ரோ அக்னௌ யோ ய அப்சு ய ஓஷதீஷு யோ ருத்ரோ விஸ்வா. புவனா விவேஷ, வி நான் சொல்லிட்டு உபசர்க்கம் அழுத்தம் கொடுக்கறது. விவேஷ, இந்த விஷ்ணு ஒரு தாத்து இருக்கு. இது வந்து விவேஷ வந்து லிட்லக்கார ரூபத்தில் வரும், பிரதம புருஷத்தில் ஏகவச்சனம். விவேஷ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, he already entered, the person who has entered, யார் நுழைந்திருக்கிறார்களோ, பாஸ்ட் டென்ஸ் தான், பூத காலம் தான், இறந்த காலம்தான். entered நுழைந்தான், அவன் இப்போ உயிர் நம்மளால் பார்க்க முடியல, அதுதான் அர்த்தம். அதுக்கு தான் இந்த லிட்லக்கார ரூபம்னு ஒன்று கொண்டு வருவாங்க. லிட்டு பாஸ்ட் டென்ஸ். இப்போ மூணு இறந்த காலங்கள் இருக்குது சம்ஸ்கிருதத்தில், லிட்டு, லங்கு, லுங்கு. அவன் செய்தான், அவன் செய்து கொண்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவன் செய்தான் தான் சுத்தம், லுங்கு. அவன் அன்றைக்கே செய்துன்னு இருந்தான், அது லங்கு. இப்போ இருக்கப்பட்டவா அன்றைக்கி செய்தான். இப்போ இருக்கப்பட்ட ஒரு தலைவன் இருக்கான் வச்சுக்கோங்களேன், ஒரு சினிமா நடிகன், அவன் 10 வருஷம் முன்னாடி செய்தான், அவன் உயிரோடு இருக்கான், அவன் செய்து கொண்டு இருந்தான்னா அது லங்கு, இம்பர்ஃபெக்ட். அவன் செய்தான்னா அது லுங்கு. அது ஆனால் லிட்டு வந்து அவன் அந்த செய்யப்பட்டக்கூடிய ஆள், நீங்கள் குறிப்பிடக்கூடிய ஆள் இப்போ உயிரோடு இல்லை, இப்போ உங்களால் பார்க்க முடியாது. அதான் ஹீ என்டர்ட் அப்படின்னு சொல்கிறார் இந்த ரிஷி. விவேஷ தஸ்மை டு ஹிம், அவனுக்கு. சக தௌத்தே அவன், அவர்கள் 2 பேர், தே அவர்கள் எல்லாம், அவர்கள். சக தௌத்தே தம் தௌத்தான் தேனதாபியாம் தைஹி தஸ்மை தாபியாம் தேபியக. 4வது வேற்றுமை உருபு கு, அவனுக்கு, அவனுக்காக. தஸ்மை ருத்ராய, ருத்ரனுக்கு. நமஹ அஸ்து இருக்கணும், இதெல்லாம் சொல்லியாச்சு. அஸ்து ததாஸ்து அஸ்தாத்து லோட்லக்காரக பிரதம புருஷக ஏகவசன அஸ்து அப்படின்னு சொல்லுவோம். இப்போது என்னன்னா மொத்தத்தில் இந்த இதுக்கு திரையம்பகம் 3 கண்கள் உடையவன். திரையம்பகம் யஜாமகே, நான் உங்களை வணங்கிட்டு இருக்கேன், எல்லாருமே யாகம் பண்ணிட்டு இருக்கோம். எஜ் இஸ் டு வர்ஷிப். பழைய காலத்துலலாம் யாகம் தான், விக்கிரம் கிடையாது. நெருப்பு, யாகத்தை வளர்த்தி நெருப்பை தான் அவங்க வந்து அரூபி பகவான். பிறகு காலகட்டங்களில் தான், வேத காலங்களில் எல்லாமே யாகம்தான், நெருப்பு தான், பியோர். திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டியும் வர்தனம். உருவாருக்கும் இவன் மாதிரி தனியாக எங்களை வந்து பிறவிக்கடலேருந்து என்னை காப்பாற்று. எனக்கு என்றைக்குமே இம்மார்டாலிட்டி, அதுலேருந்து வேண்டாம், இம்மார்டாலிட்டி அமிர்தத்துலேருந்து என்னை காப்பாற்றாத, அது நாங்கள் இருக்கேன் அப்படின்னு இந்த கவி சொல்கிறார். அமிர்தத்துலேருந்து என்னை காப்பாற்றாது, அமிர்தம் தான் வேணும்.
ஆனால் பிறவி கடலேருந்து காப்பாற்று. மிருத்யோக முக்ஷியமா யோ ருத்ரோ, அவர் யார்? யோ ருத்ரோ அக்னவ், அக்னியில் இருக்கார். யோ ருத்ரோ அக்னவ் அப்சு, மழை தண்ணிகள் இருக்கா. அப்படியே பிரபஞ்சத்தை தான் வர்ணிக்கிறாங்க. எல்லாம் அக்னியில் இருக்கார், மழை தண்ணியில் இருக்கார், மருந்துகளில் இருக்கார், இலைகளால் செய்யப்பட்ட மருந்துகளில் இருக்கார். ஓஷதீஷ் யோ ருத்ரா, ஏ ருத்ரா, விஸ்வா, ஏ விஸ்வா, உலகத்தினுடைய தலைவனே, புவனா, ஏ புவனா, விவேஷ, நீ எல்லா இடத்துலையும் நீ நுழைஞ்சாச்சு, பிரவேசனம் பண்ணியாச்சு, கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சு. நீ இந்த விஷ் தாத்துன்னு என்டர் அர்த்தம், நுழைதல் அர்த்தம் விஷ். அதுலேருந்து நிறைய எடுக்கலாம் வார்த்தைகள். விவேஷ தஸ்மை, அவனுக்கு ருத்ரா, அந்த அவனுக்கு ருத்ராய, யார் அவன்? ருத்ரன் தான். ரூ ப்ளஸ் திரா அதெல்லாம் சொல்லிட்டேன். ருத்ராய் அவனுக்கு நமக அஸ்துன்னு சொல்கிறாரு. இதில் இது எல்லா விதத்துலேயும் நம்ம ரிலிஜன், அதாவது பக்தி முகாந்திரம், பக்தி யோகா, பக்தி ஞானம் வரைச்ச அந்த ருத்ரன் எல்லா இடத்துலையும் இருக்கார். அவர் இங்கே தான் இருக்கார், சொர்க்கத்தில் தான் இருக்கார், எவரெஸ்ட்லாம் சிவ இமாலய பர்வத்தெல்லாம் உட்காந்துட்டு இருக்காரு, இங்கே பூமியில் அப்படிலாம் இல்லை, புவனாவும் இருக்கார், விஸ்வா இங்கே இருக்கார், மருந்தில் இருக்கார், அக்னியில் இருக்கார். எதில் இல்லை? கிருஷ்ணாவே எல்லாத்தையும் எல்லா அணுகளையும் உடுத்தி கொண்டிருக்கப்பட்ட அவனுக்காக நமஸ்காரம். திருஷ்ணவே திருஷ்ணவே, விஷ்ணுவே, விஷ்ணுக்கு எல்லா இடத்துலையும் இருக்காங்க தான் நம்ம ரிஷிகள் சொல்கிறாங்க. இந்த திரையம்பகங்கிறது, இந்த ஃப்ரிட்ஜ் ஆஃப் கேப்ரான்னு ஒரு பெரிய ஆங்கிலேயன், ஒரு இட்டாலியன் அமெரிக்காவில் இருந்துட்டுருந்தான். அவன் கலிஃபோர்னியாவில் உட்காரச்சா அவனுக்கு இந்த உலகம் எப்படி உண்டானதுன்னா அந்த சிவனுடைய ருத்ரதாண்டவத்தை பார்த்தேங்கண்ணா. அவன் 3வது கண்ணில் இருக்கலாம். அப்போ தான் யார் அந்த ருத்ரதாண்டவம் இருக்க அப்படியே அவன் ஆராய்ச்சி பண்ணுறச்சே அது ஒரு ஹிந்து மதத்தினுடைய ஒரு கடவுள்னு கண்டுபிடிச்சு லார்ஜ் ஹெட் ஆன் கொலைடர்னு ஆஸ்திரேலியாவில் போட்டிருக்காங்க. எப்படி உலகம் ஆரம்பித்ததுன்னு 27 கிலோமீட்டர் லென்த்து அது இருக்கட்டும். அதில் நடராஜனுடைய சிலை தான் வச்சுருக்காங்க. அவன் பெரிய சிவபக்தன் ஆகிட்டான். ஏன்னா இந்த தத்துவங்கள், இந்த 3வது கண் என்பது என்ன? இப்போ உங்கள் 2 கண்ணால் விஞ்ஞானத்துக்கே போங்க. 1 மீட்டர் இருக்குது, 1 மீட்டர் 3 அடி வச்சுக்கோங்க, ஓரளவு 1 மீட்டர்னு வச்சுக்கோங்க. அதை நானோமீட்டர்னு 100 கணக்கு. 1 மீட்டரை 100 கோடி துண்டு, 1 பில்லியன், அதாவது 100 கோடி துண்டுகளாக நீங்கள் போட்டால் நமக்கு தெரியவே இல்லை. 1 கோடி பணமா, 10 லட்சம் பண்ண முடியுமா தெரியாது, 1 லட்சம் முடியாது. சரி, 100 கோடி துண்டுங்க போட்டு அந்த 380லேருந்து 700 நானோமீட்டர் அந்த துண்டை போட்டுட்டு அதோடைய 380 மடங்கு இந்த பக்கம், அதோடைய 700 பக்கம், இந்த பக்கம் வர அலைவரிசை ஃப்ரீக்குவன்சி நீளம், லைட்டோட நீளத்துலாம் என்னெல்லாம் இருக்கோ அது உங்கள் கண்ணு கார்டியா என்னெல்லாமோ சொல்லுவாங்க, கார்டெக்ஸ் எல்லாம் விட்டுருங்க. கண்ணு கிருஷ்ணமொழி, அந்த மொழியில் மொழி, அந்த மொழியினால் உங்களால் பார்க்கக்கூடிய சக்தி இந்த உடம்புக்கு இருக்குது. இப்போ அந்த நீளத்தை விட்டு 380 நானோமீட்டருக்கு அப்பால், சரி 300 நானோமீட்டர்லையோ 750 நானோமீட்டர்லையோ இருக்கக்கூடிய போகக்கூடிய அலைவரிசைகளில் வெளிச்சத்தில் போகக்கூடிய ஜந்துகள், ஜீவராசிகள் பல இருக்கும். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. எனக்கு கால்குலஸ் தெரியலன்னா கால்குலஸுங்கிற கணித கணக்கு தப்பா? அப்படிதான் ஆர்கியோவா பண்ண முடியும்? அப்படியா விவாதம் பண்ண முடியும்? அதுக்குள்ளதான் உங்களுக்கு பார்க்கலாம். ஆனால் அந்த முக்கண், இந்த 3வது கண் மூலமாக வேற உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கே நீங்கள் போயிடுவீங்க. நேற்றுக்கு நான் சொன்னோம் இல்லையா, தசக பிராச்சேர் தசக 10 உலகம் ப்ளஸ் 1 ஸ்பேஸ் அண்ட் டைம், காலம் 11. அந்த 10 தான் ருத்ரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்ணிக்கிறாங்க. போன இதில் நீங்கள் இப்போ கேட்கலாம். அப்போ உங்களுக்கு அது 3வது கண்ணை நீங்கள் திருப்பி ரிஷி சொல்கிற, அவன் அந்த மாதிரி ஸ்பேஸில், அந்த மாதிரி விண்வெளியில் இருக்கான். சிவன் எல்லா இடத்துலையும் இருக்கான், அணுவில் இருக்கான். இதை 3வது கண் திறக்கக்கூடிய சக்தி பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இந்த அலைவரிசையை விட்டு வேற அலைவரிசையில், வெளிச்சத்தின் அலைவரிசையில் இருக்கக்கூடிய சர்வ ஜீவராசிகளை பார்க்கக்கூடிய ஒரு வல்லமை அவர்களுக்கு பெருகுகின்றது. அதுதான் இதோடைய அர்த்தம். இந்த வல்லமை பெருகும், உற்பத்தி ஆகும், ஊற்று மாதிரி அது ஊற்றுவிக்கும், ஊற்று மாதிரி இது பொங்கி எழும். அவர்களுக்கு வேற அலைவரிசையில் இருந்து கொண்டிருக்கும், விளங்கி கொண்டிருக்கும் அத்தனை உயிர் ஜீவராசிகளையும் அவர்களுக்கு பார்க்கும் சக்தி, பலம், வலிமை கிடைத்து விடுகின்றது. அதான் அந்த 3வது. அதாவது ஒரு பிசிக்ஸ், இயற்பியல் சாஸ்திரம், பௌத்த சாஸ்திரம், ஞான சாஸ்திரம். நிறைய ரிஷிகள் இருக்காங்க. இந்த மாதிரி பார்க்கக்கூடிய சக்தியை பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சம்ஸ்கிருத்தில் கிராமர்லேயே வியாக்கரணத்திலேயே உங்களுக்கு லிட்லக்கார ரூபம், நான் முன்னாடி நல்லா தீவிரமாக அதை ஆழ்ந்த கருத்துக்களோடு நான் அதனை விவரம் செய்திருக்கின்றேன். நான் சொன்னேன் அகம் அக்கரவம் நான் பண்ணிட்டு இருந்தேன், அகம் அகாரிஷம் நான் பண்ணினேன். இது லுங் அண்ட் லட்
அதாவது லுங்கு வந்து நான் பண்ணினேன், சுத்தமான இறந்த காலம். நான் பண்ணிக்கொண்டு இருந்தேன், அது வந்து லங்கு, நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் அகம் சக்காருங்கிறத இப்போ நான் தான் சொல்கிறேன். சொல்லக்கூடியவன் இந்த உலகத்திலே இல்லை. அவன் ஏதோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிருக்கான். எப்படிப்பா அகம்னு வரும், நான் பண்ணினேன்னு வரும்னா, அந்த ரிஷிகள், இந்த வியாக்கரணத்தை எழுதிய ரிஷிகள், அவர்கள் போன ஜென்மத்தில் எப்படி இருந்தாங்க, அவர்களுக்கு அது பார்க்கும் ஞான திருஷ்டி எப்படி, இந்த முக்கண்ணை திறப்பதினால் அவர்களுக்கு அந்த அலை வரிசை தெரிகின்றது. இது நான் இப்போ ரிஷிகேஷ் அந்த பக்கமெல்லாம் போய் கூட கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணேன். இதுடைய சக்தி உண்மையானது. இங்கே உடம்பு தான் எல்லாம் வச்சுக்க. துப்பாக்கி ஒன்று கையில் வந்தால் துப்பாக்கியெல்லாம் உங்களுக்கு தூரமாக இருக்கப்பட்டவனா, வில்லால் தூரமாக இருக்கப்பட்டவனா நமக்கு தொந்தரவு பண்ணலாம். எல்லாம் ஞானம் தானே. பிளேன் இருந்தானே சீக்கிரமாக பறக்கலாம். அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே நிறைய விஞ்ஞானம் இருக்குது. மூளை இருந்தால் தானே உங்களால் படிக்க முடியும். ஸோ இத்தோடு நான் இதை முடித்துக்கிறேன். தயவுசெய்து என்னுடைய சேனலில் நீங்கள் பதிவு செய்வீர்களே ஆனால் தொடர்ந்து இது சொற்பொழிவு வந்து கொண்டே இருக்கும். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீபிய தீர்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவத்து, ததாஸ்து. ஹரிஹி ஓம்.